டேய் என்னடா என்ன ஆயிடுச்சுடா? ஏன் கை கால்லாம் அடிபட்டுருக்கு? என்னாச்சு? தாவேக்காரங்க தாக்கிட்டாங்க. தாவேக்காரங்க தட்டிட்டாங்களா? எதுக்குடா ஒன்று அடிச்சாங்க? போன எலெக்ஷன்ல ஏன் தாவேக்காக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. எலெக்ஷன்ல நிக்கலையாடா அவங்க? போன தடவை தேர்தலே நிக்கலையாடா? இப்படிதான் சொல்ல சொன்னாங்களே. இல்ல அவங்க தான் அடிச்சாங்க. அவங்க தான் அடிச்சாங்களா? யாரு ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? எத்தனை பேர் அடிச்சாங்க? ஆள் பார்க்க 4 பேர் இருந்தாங்க. அதுல வந்து 2 பேர் அமெரிக்காக்காரங்க, அது ஒருத்தர் ஜப்பான்காரன், ஒருத்தர் எந்த ஊருன்னு தெரியல. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்து ஓட்டு போடலன்னு அடிச்சாங்களா? டேய் கரெக்ட் ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. நீ என்ன பண்ணுற சொல்கிற, ஆஸ்பத்திரிக்கு போய் பேசுகிற பிறகு பேசிடு, ஓகேவா? சரி ஓகே. எவ்வளோ பேமெண்ட் எதிர்பார்க்குற? பேமெண்ட்டு எப்போ கொடுக்க 200 ரூபா கொடுங்க போதும். போதுமா? போதும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த தடவை இவ்வளோ 200 பேமெண்ட் உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. இல்லை இப்போ பண்ண மாதிரியே ஓகேவா? இன்னும் கொஞ்சம் முகம் இந்த மாதிரி புது சட்டைலாம் போடக்கூடாது. கைட்டிடு, பழைய சட்டையை போட்டுக்கோ. கண்ணாடி எல்லாம் கைட்டிடு, மூஞ்சிலாம் நல்லா கறியை பூசிக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காரணும், புரியுதா? பார்த்தாலே பரிதாபப்பட்டு 10 ரூபா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் நீ, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் பக்கா பண்ணிடலாம். நல்லா ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே நல்லா இதோட நல்லா போடணும், ஓகேவா? சரி, இது கழட்டிடலாமா? அது கழட்டு, இங்கிலேருந்தே அப்படியே போ. ஓகே, இங்கிலேருந்தே போ. நல்லா அங்கே போயிட்டு சொகுசாக டான்ஸ் அடிக்க போயிட்டு அங்கே போயிட்டு மாட்டலன்னு நினைக்கிறியா? 200 ரூபா பேமெண்ட்ல கட் பண்ணிடுவேன். சரி, அடுத்த அடிக்கடி வருவோம் நான். இது என்ன நாடக கம்பெனி பேர் என்னங்க? அடுத்த தடவை திமுக நாடக கம்பெனிங்களா? ஓகே. இதை கட்சி மீட்டிங் எதை கூப்பிட்டாங்க, அதை விட்டுட்டு வேற ஏதாவது தின்னா கூப்பிடுறேன்னா. சரி ஓகே. தம்பி கொடுத்துருங்க பாருங்க. பீஷ்ணியாருக்கு வணக்கம். அதாவது நேற்றைய முன்தினம் வந்து 12 மணிக்கு துறைமுகம் தொகுதியில் வந்து தாவேகா சார்பில் வந்து சர்வேக்காக போயிருக்கிறாங்க. அப்படி சர்வேக்காக போனவங்கள வந்து திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் திமுகவோட கவுன்சிலரும் சேர்ந்து வழிமறைச்சு அவங்க மீது தாக்குதல் நடந்திருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாங்க, அதுவும் அர்ஜுன் அவர்கள் பார்த்தாங்க. விஜய் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். அங்கே களத்தில் இருந்தவங்கள்ட்ட நம்ம கேட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போட்டோம், என்ன நிகழ்வு நடந்ததுன்றத தெளிவாக களத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தோம். அப்படி போட்டுட்டு நேற்றுக்கு மதியத்துலேருந்து இன்னொரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. என்னன்னா, தாவேகா நிர்வாகிகள் 2 பெண்களை தாக்கியதா வந்து இங்க போரூர் ராமச்சந்திரால வந்து 2 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. உண்மையிலே 3 பேர் நினைக்கிறேன். உண்மையிலே அடி வாங்கினவங்களா இப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்ததுல அந்த மாதிரி அதாவது டைரக்ஷன் வந்து நம்ம சேகர் பாபா அவர்கள் தான் பண்ணாரு. ரொம்ப அற்புதமான ஒரு, அதாவது இவங்க வந்து சர்வே எடுக்க பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறாங்கன்னா, இப்போ திமுக காரங்க எல்லா இடத்துலயும் பர்மிஷன் வாங்கி தான் சர்வே எல்லாம் எடுக்கிறாங்களா? வீட்டுக்கு வர்றது, யார்ட்டையும் எதையும் கேட்காம அந்த போஸ்டரை ஒட்டிட்டு, உங்களுடன் ஸ்டாலின் போஸ்டரை ஒட்டிட்டு போகிறது, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும், தாவேக்காக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். நாங்கள் எங்கெங்க போடணும், தாவேக்காக்கெல்லாம் எங்களால் போட முடியாதுன்றதுக்கு அடிச்சிட்டாங்களாம். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை, இவர் சிஎம் வரதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாரு, சிஎம் ஆனார்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவார், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆமாம், இந்த மாதிரி வந்து நம்பவே முடியாத பல கட்டுக்கதைகளை வந்து சொன்னாங்க. ஏன் இப்போ வந்து இது பச்சை பொய்ன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் டைரக்ஷன் பண்ற அவருக்கே தெரியும் எல்லாமே என்னென்ன உண்மையா பொய்யா அப்படின்றது நல்லா தெரியும். நல்ல நாடகம் நடக்கிறது தெரிஞ்சிச்சு. அவங்க வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்தில் விச்சல் வாரியஸ் இவங்க ஜாதகம், நட்சத்திரம், பிறந்த தேதி, நாள், நேரம் முதற்கொண்டு எடுத்து போட்டாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரோட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாடி நரம்பு ரத்தம் சதை ஊர்னவள தான் இப்படி திமுக வெறி ஊர்னவள தான் இப்படிதான் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சாங்க. ஆல்ரெடி அதுல நடிப்பு அரைக்கணும் ஒருத்தருக்கலாம், இப்ப நடிப்பு அரைக்க ஒருத்தவங்க ஒரு அவார்டு கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு ஆஸ்கார் நாயகின்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம். அதாவது தாவேக்கா வந்து ஓட்டு போட்டவன்னு நடு ரோட்டில் வச்சு தாக்குனாதான் சொல்றாங்க. எலெக்ஷனுக்குன்னு எவ்வளோ இன்னும் டேட்டு கூட அறிவிக்கல, சூடு அடிச்சு திமுக காரங்க சத்தியம் வாங்கிட்டு உள்ள அனுப்புவாங்க. அங்க போய் அவனுக்கு என்ன கட்சி பிடிச்சிருக்கோ அங்கதான் ஓட்டு போடுவாங்க. அது யாரும் வலுக்கட்டாயம் படுத்த முடியாது, சிஎம் ஆனே முடியாது, பிஎம் ஆனே முடியாது. இதில் சாதாரண 4 நிர்வாகிகள் வந்து 100 பேரை மிரட்டி அந்த 100 பேரில் இருக்க 2 பெண்களை வந்து தாக்குனதா வந்து சொல்கிறாங்க. எல்லா வீடியோ கிளிப்பும் வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க. யார் தாக்குனா, யார் வந்து அடித்தா, யார் வந்து அடி வாங்கினான்றது எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரி பர்மிஷன் வாங்காமல் சர்வே எடுக்க வராங்கன்னா நீ காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஆமாம், ரோட்டில் நின்று அடிக்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? அப்போ நீ பண்ணது தவறு, ஓகேவா? அப்போ நீ வந்து தாக்குதல், நீ வந்து ஒருத்தவங்களை தாக்கியிருக்க, கொலை முயற்சி செஞ்சுருக்கிற, அப்போ உன் மேலே அந்த செக்ஷனில் கேஸை போட்டு உன்னை போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் சப்மிட் பண்ணி உன்னை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். நீ பெயிலில் வெளியே வந்து நீ கேஸை நடத்திருக்கணும். இதெல்லாம் இந்த எந்த ப்ரொசீஜரும் நடக்காத போய் ஆஸ்பத்திரியில் இப்போ நான் 2 லேடிஸ் அமுச்சு விட்டு அவங்க தாக்குனதா கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி
இதெல்லாம் எவ்வளோ வந்து திருட்டுத்தனம். ஆமா, எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ரவுடி சுத்த உச்சமா இல்லையா? ஆமா, என்ன இருக்கிறதுல ஹைலைட்னா அந்த தாவேக்கான ஒரு அடிப்பட்டு தாக்குனது வந்து எந்த நியூஸ் கார்ட்லயும் வரல, வெறும் இணையதளத்துல வளர்ந்து தான் எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சுது. இவங்க நியூஸ்ல பண்ணியும் பெருசா தெரியல, ஆனா உள்ள வெளியே வந்துச்சு, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சதுன்னா இவங்க நடிக்கிறது நடிப்புன்றது தெளிவா தெரிஞ்சுது மக்களுக்கு. இவங்களுக்கு அடிப்பட்டது உடம்புல ஒரு காயம் கூட கிடையாது. சேகர் பாபு வந்து தொகுதிக்கு வரும்போது முன்னாடி நின்று அவங்கள வரவேற்கிறது இவங்க தான். டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க. நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. இந்த சால்வை போடுற மாதிரி, இந்த பரிசு கொடுக்குற மாதிரிலாம் புகைப்படம் நிறைய வெளியே வந்திருக்குது. அப்போ திமுக அந்த கவுன்சிலரு சேகர் பாபு கூடலாம் வந்து நல்ல நட்புறவா இருக்கிறவங்க தான் இவங்க. அட்லீஸ்ட் மறு ஏதாவது வச்சுட்டு வந்தா கூட ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அதனாலதான் நண்பர் வந்து ரிமாண்ட் ஆயிட போறான்ற பயத்துல இந்த நடிப்பு வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் ரெட் ஜெயின்ஸ் வந்து வெளியே தேடிட்டு இருக்கிறாங்க. மலையாள சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமாலாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க திமுகலே நிறைய நடிகைகள் இருக்காங்க, நடிப்பு அரக்கர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா வெற்றிமாறன் ஒரு படத்திலே வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி சிங்கிள் டேக்ல பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அந்த சிறப்பா இருக்கு. அந்த வீல் சேர்ல வந்து தள்ளிட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா வெற்றிமாறன் படத்துல அதான் சிறந்த சைமாக்கான ஆக்டிங் விருது, சிறந்த நடிகைக்கான விருது கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு. பத்மபூஷன், கமலோட 2 அவார்டு சேர்த்து கூட கொடுக்கலாம். கமலுக்கு எதுக்கு அவார்டு? ஆமா, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவராலே கொடுக்க முடியாது. அவ்வளவு தத்ரூபமா கமல் அவார்டு கொண்டு வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுக்கலாம். பாதி பிரிச்சு கொடுக்கலாம். தாவேகா எங்க வந்து ஜெயிச்சிட போகுது, அவங்க வெற்றி வாய்ப்பு அங்க அந்த தொகுதியில் அதிகமா இருக்குன்ற பயத்தின் காரணமா இவங்க களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சா இந்த பசங்க நல்லா வேலை செய்யறாங்க, விஜயும் அவங்களுக்கு பிடிக்கும், இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சு இந்த தொகுதியில் தாவேக்கா நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்றான்ற கோபம் இவங்களுக்கு வந்துருச்சு. அந்த தோல்வியோட பயம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் சர்வே எடுக்க வந்த பெண்களை வந்து தாக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க. ஆமாம், யாரும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் கர்ப்பிணி பெண் அடிச்சிருக்கிறாங்க. 2-3 ஆண்கள் அடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே மருத்துவமனையில் அனுமதிச்சு இந்த நியூஸ் வைரல் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்டிங் கிளாஸ் நடந்துருக்கு. நீ ஒன்று பண்ணுற நானும் ஒன்று பண்ணுவேன்ற மாதிரி வேணும்னே பண்ணியிருக்கிறாங்க. மோதணும்னா தைரியமாக எலெக்ஷனில் மோதுங்க. போட்டினா எலெக்ஷனில் நடக்கட்டும். சாதாரண பொதுமக்களை வந்து தாக்கக்கூடாது. அவங்களும் வந்து இப்போ தான் முதல் கட்ட அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் அரசியலை கற்றுக்கிறாங்க, அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க. தைரியமாக அரசியல் பண்ணுறதுக்கு தெருவில் வந்து இறங்கி பண்ணுற மக்களை போயிட்டு வம்பு வளர்த்து அடிக்கிறதுலாம் இல்லை. அது சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். களத்துல வந்து வேலை செய்யணுமே, நம்மளுக்கு வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் பழக்கம். இந்த மாதிரிலாம் பண்ணி பழக்கம் இல்லை. அது இல்லாமல் சர்வே எடுக்கும்போது வந்து இவங்க ஒரு 2% 3% எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த கோபம், அந்த ஒரைத்தறிச்சல், ஈகோ எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்குது. உங்களோட கோவத்தை, உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் வந்து மக்கள் பணியில் காட்டுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணி ஓட்டு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு வந்து ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இந்த எலெக்ஷன் இருக்கட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஏற்படுத்துறது, நீங்கள் சர்வே எடுக்க வரக்கூடாது. இப்போ திமுக காரங்க வந்து உங்களோட ஸ்டாலின் போஸ்ட் தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்லையுமே ஒட்டலையா? இப்போ திமுக காரங்க எங்கேயுமே சர்வே எடுக்கிறது இல்லையா? இல்லை, எந்த பார்த்தாலும் சேனல் வந்து பர்சன்டேஜ் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தாவே கலந்து வரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானு கேட்டு தான் எடுக்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னா அடுத்து போயிட போகிறாங்க. யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணி அவங்க எடுக்கலையே. ஆமா, யாரையும் எடுக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் ஏங்க வரக்கூடாதுன்னு கேட்டுருக்குறாங்க. நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுன்றாங்க. அப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ வாக்குவாதம் ஆகுது. அங்கே காவல்துறை இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கும்போதே அவங்க தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. எங்கே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த எம்எல்ஏவோ அந்த கவுன்சிலரை, அங்கே தாக்குன திமுக நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு இந்த நாடகம் நடத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு 2 நாஸ்கார் நாயகி வந்து உட்காந்து ஆக்டிங், அவங்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது சர்வே எடுக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இவங்க ஆக்டிங்கை வந்து எங்கேருந்து கற்றுருப்பாங்கன்னு வச்சுங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் ஒருத்தர் தான் கற்றுப்பாங்க. இப்போ மாநாடு போய் நல்ல ரீல்ஸ்லாம் போட்டு நல்ல ஜென்சி கிட்ஸை வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள். வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலை மேலே உங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் உங்கள் அமைச்சர்கள்ட்டையும் சொல்லுங்கள், போட்டியை வந்து ஆரோக்கியமான முறையில் நடத்துங்க. மோதி பார்ப்போம். எலெக்ஷனில் சண்டையோ இந்த மாதிரி அவதூறோ கெட்ட வார்த்தை சொல்லி இது பண்ணுறதோ, காவல்துறை வச்சு அடக்கணும் நினைக்கிறதோ, முடக்கணும் நினைக்கிறதோ, இந்த வேலையெல்லாம் வேணாம். 2026 எலெக்ஷன் கூடிய சீக்கிரம் வந்துடுச்சு. இன்னும் 15-20 நாளில் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அறிவிச்சிருவாங்க. தாவேக நிர்வாகிகளோ சரி, நாம் தமிழரோ அதிமுக எல்லா நிர்வாகிகளும்
களத்தில் போல் பணியாற்றும் போது மிகவும் பாதுகாப்பாக இருங்க. எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் மற்ற கட்சி கூட பண்ணிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் காவல்துறைக்கிட்ட அணுகி முறையான பர்மிஷன் வாங்குங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறைக்கிட்ட போய் சொல்லி அதை வந்து பேசி தீர்த்துக்கோங்க. யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அடித்து இந்த மாதிரி கை கலப்பெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஆமாம், சுமூகமான முறையில் வந்து தேர்தல் கலப்பணிகளை வந்து பார்க்கணும் எல்லாரும். இது போன்ற அரசியல் நிகழ்வுக்கு வந்து பீச் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.